2017 மார்ச் மாதம் WrestleMania 33 இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் ஒரு மேட்ச் வச்சார். WrestleMania 33 மெயின் eventல. WrestleMania 33 மெயின் eventல அப்படி என்ன மேட்ச்னா ரோமன் ரெயின்ஸ் vs அண்டர்டேக்கர். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆனது அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் அநாகரிகமாக அண்டர்டேக்கரோட ஸ்டேஜில் பேசும்போது வருவார். அதனால அண்டர்டேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும். இது கட்டுக்கதை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, இது ஸ்டோரி லைன் அப்படின்னு இல்லை, சிம்பிளான ஸ்டோரி லைன் தான். ஒரு 2 வாரம் இல்லை 3 வீக்ஸ் தான் இருக்கிற சோதனையில் அதுக்குள்ளே இங்கே ஒரு கம்பெனியில் இந்த மேட்சை நடத்தி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது எப்படி ஆரம்பிக்கும்னா முதல்ல பிரான் ஸ்ட்ரோமன் பேசுவார். ரோமன் ரெயின்ஸை ஆப்பனண்டாக கூப்பிட்டுருக்கு பிரான் ஸ்ட்ரோமன் பேசுவார். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ்க்கு போல அண்டர்டேக்கர் வருவோம். அப்படி அப்போ அண்டர்டேக்கர் பிரான் ஸ்ட்ரோமன் பயந்து இறங்கி போயிடுவோம். அப்படி அதே பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கர் கிளம்பும் போது இல்லை ஸ்பீச்சு டாக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வருவோம். அப்படி ரோமன் ரெயின்ஸ் வரும்போது இது என்னுடைய என்ட்ரி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அண்டர்டேக்கர் கேட்கும்போது அண்டர்டேக்கர் கோமாயி சோக்ஸ்லாம் போட்டு ஒரு WrestleMania ஆப்பனண்டாக ஆக்கிடுவாங்க. ஸோ இப்படி தான் அண்டர்டேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சு நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அண்டர்டேக்கர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது வேறு. ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிட்டாரு. அந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கர் 2 தடவை 3 தடவை சோக்ஸ்லாம் போட்டிருப்பார். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி மண்டே நைட் ராவில் 2-3 தடவை சோக்ஸ்லாம் போட்டிருப்பா. அப்படி ரோமன் ரெயின்ஸு 1-2 தடவை ஸ்பேர் போட்டிருப்பா. அப்படி ஸ்பேர் போடும் போது அண்டர்டேக்கருக்கு கொஞ்சம் நில குலைவு. அப்படி எனக்கு தெரியும் நம்ம அண்டர்டேக்கர் எப்படி இருந்தாலும் ஜெயிப்பாப்பி எப்படி இருந்தாலும் பிராக் லெஸ்னர் கிட்ட WrestleMania 30 தோட்டாது. அதனால இதில் ஜெயிப்பாப்படி அப்படின்னு எதிர்பார்த்தாங்க WrestleMania 33. ஆனால் பிக் சர்ப்ரைஸாக 2வது டைம் அதாவது 21 and 0 இருந்து ஃபஸ்ட்டு லெஸ்னர் டோக்கடிச்சு அப்படி அடுத்து ரெயின்ஸ் டோக்கடிச்சிருக்காரு 21-2 அப்படின்னு அப்படி. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி தான் அண்டர்டேக்கர் வாலண்டரியாக ரோமன் ரெயின்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சேலஞ்ச் பண்ணி இந்த மேட்ச்சு நடந்துச்சு 2 பேர்த்துக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் vs அண்டர்டேக்கர் WrestleMania 33 மெயின் event இந்த மேட்ச்சு நல்லாயிருக்கும், பார்க்கலாம்.